ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 22 செப்டம்பர்லிருந்து 28 செப்டம்பர் வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள்ல 2ஆம் இடத்துல அமாவாசை சந்திரன் விரயத்தில் இருக்கிறார். தன விரயம் ஏற்படக்கூடிய வாரமாக ஆரம்பம் அப்படியே அமையுது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் செலவு அதிகமாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அமாவாசை அமைப்பில் போய் அவர் சனியின் பார்வையில் வர்றார். ஒன்று தந்தையால் செலவு, தாயால் செலவு, ஏதாவது ஒரு வகையில் அசுப செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல திரும்பி வர முடியாத செலவுகள்னு சொல்லுவோம். ஒரு செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கினா அது பொருளாக நம்மகிட்ட இருக்கும். அதே ஆஸ்பத்திரிக்கு செலவாக கொடுத்தோம்னா அது காசும் போச்சு, நமக்கு திரும்பியும் வராது, மனசும் கஷ்டம். இந்த மாதிரியான அமைப்புகள் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் இருந்தாலும் கூட 11ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறதுனாலையும் ராசி சுக்கிரனுடைய இருப்பால சுபத்துவம் அடைந்திருக்கிறதுனாலையும் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. புதன் வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்குது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லா விதத்திலும் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஒரு பெரிய பணக்காரர், பெரிய அரசியல்வாதி அல்லது உங்களை விட தகுதியான ஒருவரை எப்படிலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சர்வ நிச்சயமாக நடக்கும். அந்த 2 நாட்கள் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. அந்த 2 நாட்களில் தொட்டது துலங்கக்கூடிய நாட்கள். காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எந்த வேலையை பார்க்குறீங்களோ அந்த வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள், சட்டம் சார்ந்த விஷயங்கள், ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒரு இடத்துல போய் பார்க்கணும், ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும், அது எல்லாத்துக்கும் அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல நாள். வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவர் 4ஆம் இடத்துல வந்து நீச்சம் என்கின்ற அமைப்பை இவர் அடைஞ்சாலும் கூட வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். சிலருக்கு வாகன பழுதுகள் இருக்கும், அல்லது சிலருக்கு வந்து வண்டியை தூக்கி போட்டு வேற புது வண்டியை வாங்கிடலாம், பைக்கில் இருந்து காருக்கு போயிடலான்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து அதை அப்படியே நிறைவேற்றி பார்க்கக்கூடிய தகுதி, அதற்கான ஒரு பணவரவுகள், உருவான வருமானங்கள்லாம் வரக்கூடிய நாளாகவே இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கின்றன. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 1, 2, 3 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்க ராசியில இது நடக்குது, அமாவாசை நடக்குது. சூரியன், சந்திரன், புதன் ஆகிய 2 கிரகங்களும் ஞாயிறு, திங்கள் ஆகிய இந்த 2 நாட்களும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க. அமாவாசை அமைப்பை வந்து சனி பார்வை எடுக்கிறார். இந்த அமைப்பு ஏதாவது மனசு சார்ந்த விஷயங்கள்ல கலக்கங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அங்கே உச்சமாக இருக்கிறார். ராசிநாதன் புதன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எதையும் அப்படியே சக்சஸ்ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதுலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, வர்றதை பார்த்துட்டு போயிடுவோம் என்கின்ற மாதிரியாகத்தான் இருப்பீங்க. அதுக்கடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை 2ஆம் இடத்திலையும், வெள்ளி சனி ஞாயிறு கிழமைகள் 3ஆம் இடத்திலையும் சந்திரன் வலுவாக இருக்கிறார். இந்த சந்திரன் லாபாதிபதியாகி 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மருத்துவம் சார்ந்த துறைகள், ரியல் எஸ்டேட், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை, ராணுவம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களுக்கும் அட்டகாசமான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி சோசியல் மீடியால ஏதேனும் ஒரு சூழ்நிலையில பண வரவு எதிர்பார்க்கிறேன், அல்லது நான் ஃபெமிலியர் ஆகணும்னு இருக்கிறேன், இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறேன், ஃபேஸ்புக்கில் இது போட போறேன், வீடியோ போட போறேன், யூடியூப்ல, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதி அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா துறை போன்ற அமைப்புகள் அல்லது எழுத்துத்துறை போன்ற அமைப்புகள், ஊடகம், இது மாதிரியான அமைப்புகளில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 2 நாட்கள்லையும் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் 10ஆம் இடம் 11ஆம் இடம் 2ம் நல்ல விதமாக இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய அளவில் சோதனைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. உங்க பிறந்த ஜாதக அளவிற்கு ஏற்றாற் போல நல்ல லாபங்கள், பணவரவுகள் வரக்கூடிய சுப வாரம் தாங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 2 நாட்களே செலவுகள், பயணங்கள், அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 10ஆம் அதிபதியாகிய சந்திரன் அமாவாசை தோஷத்துல 12ஆம் இடத்துல வாரத்தின் முதல் நாட்கள் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்படியே மறைஞ்சு தான் இருக்கிறாரு. சனியின் பார்வையும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் ராசிநாதன் போன்றவைகள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் கடன் வாங்க தேவையில்லாமல், கடன் வாங்கினாலும் அடைக்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளா இருக்கும். இந்த வாரத்தில் பாருங்க 12, 1, 2 இந்த 2 இடங்கள்ல வர்றாரு. ராசிநாதன் போன்றவைகள் வலுவாக இருப்பதால்
பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், வீட்டிற்கு தேவைப்படுகின்ற ஒரு கட்டில், மெத்த, பீரோ, டிவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வங்கள் போகும். அதை வாங்குவதற்கேற்ற சக்தி, வருமானம் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். என்னன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் விட்டுட்டேன் அல்லது ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டேன், அந்த கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியல, இந்த மாதிரி வராது என்று கைவிடப்பட்ட ஒரு தொகை இந்த வாரத்தில் சிறிதளவாவது, மொத்தமா எல்லாம் வரலன்னா கூட கொஞ்சமாவது வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. 12ஆம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முதல் 2 நாட்கள் வந்து வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய அமாவாசை அமைப்பில் 12ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் தேவையில்லாத பயணங்கள். ஒருத்தரை போய் பார்க்க போறேன், ஆனால் அந்த அவரை லேட்டாக போயிட்டேன், அவரை பார்க்க முடியல, பார்த்தாலும் அவர் வந்து பிடி கொடுத்து பேசலை என்கின்ற மாதிரியான ஒரு மாதிரியான செலவு செய்து போயும் நேரத்தை விரயம் பண்ணியும் 2 நாளும் சரியா இல்லையன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையக்கூடிய தன்மை திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உண்டு. அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பண விஷயம், செலவுகள் அதில் வந்து கவனமாக இருங்க. அதற்கப்புறம் வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் 11ஆம் இடமான லாபம், வெற்றி, தைரியம், வீரியம், அண்ணன் அக்கால் போன்றவர்களோடு ஆதரவு அதை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால சோதனைகளை அப்படியே தாங்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல சூரிய சந்திரர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வையினால அறகுறையாக தான் எல்லாம் முடியும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதையாவது அதை சாதிச்சணும் இதை சாதிச்சணுன்ற மாதிரியான தொழில் ரீதியிலான வேலை ரீதியிலான ஒரு விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்கின்ற அளவிற்கு முதல் 2 நாட்கள் நீங்கள் இருந்தாலும் கூட அந்த நாள் அப்படியே இழுத்துக்கிட்டே போய் உங்களுக்கு கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். இந்த வாரம் முழுக்கவே சந்திரன் செவ்வாய், அதாவது வாரத்தில் 2 நாட்கள் வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு குருவின் பார்வை இந்த வாரம் முழுவதும் ராசிநாதனுக்கு இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படி இப்படின்னு ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அதை நீங்கள் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. யாராவது ஒருத்தருடைய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய, ஒரு வெற்றி காணக்கூடிய, ஒருத்தர்கிட்ட போய் பேசக்கூடிய அமைப்பிற்கு ஏதுவான நாட்கள்னா வாரத்தின் முதல் நாட்களான 11ஆம் இடத்தில் சந்திரன் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பில் இணையக்கூடிய திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் சரியாகவே இருக்கும். திங்கள் செவ்வாயில் ஒரு ப்ரீ பிளான் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்கால பிளானை வந்து எப்படி செயல்படுத்துறது என்பதற்கான நல்ல அமைப்புகள் அப்போது உண்டு. வியாபாரிகளுக்கு ஒரு புது டீலர்ஷிப் எடுக்கிறது, புது கிளை திறக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களையும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். வாரத்தின் இறுதி நாட்கள் சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் வளர்பிறை சந்திரனாக ராசியிலே வந்து சந்திரன் உட்கார்றாரு. அந்த நேரத்தில் மதிப்பு உயரும்படியான சில அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய, ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தில் கூட நீங்க ஏதாவது ஒரு வகையில மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு விஷயத்தை செய்வது, என்ன இருந்தாலும் இவர் வந்து நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்றது. வேலை தொழில் அமைப்புகள்ல இது வரைக்குமே மேலதிகாரியோட சரியான முரண்பாடுகளோடு இருந்து மேனேஜர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியல, முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே உங்களுடைய திறமையை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்